நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, உங்களை துதிக்கிறோம். நேசகுமாரன் இயேசுவின் நாமத்தில் அடியனை உங்க பாதத்தில் வைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர், அடியனை மறைத்து நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். யூடியூப் மூலமாய் கேட்கிற ஜனங்கள் இந்த பிரசங்கத்துக்கு ஒரு ஆத்துமாவது ரட்சிக்கப்படட்டும். அவர்களை தொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எடுத்துக்கொள்ளுவோம். வேதமும் ரகசியமும் என்ற தலைப்பிலே வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏற்கனவே இந்த வார்த்தை பேசினாலும் யூடியூப்ல போடவில்லை. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, இதிலே பார்க்க போகிற வார்த்தைகள் ரொம்ப அருமையான வார்த்தைகள், குழப்பம் இல்லாத வார்த்தைகள். இதை வாசிக்கிறவர்கள் நிதானத்தோடு கூட வாசித்தால் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாகவே அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை குறித்து புரியத்தக்கதாக கிருபையை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இந்த 7வது அதிகாரத்துக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு ஆட்டுக்குட்டியானவர் 7 புஸ்தகங்கள், உலகத்தை நியாயம் தீர்க்க போகிற 7 புஸ்தகங்கள், அதாவது முத்திரைகளை அவர் உடைத்தார். 6 முத்திரையை அவர் உடைத்து விட்டார். ஒரு முத்திரை உடைத்தார். வெள்ளை குதிரை மேல் அண்டி கிறிஸ்து அவன் ஏறி வருகிறான். வெள்ளை குதிரை மேல் 2வது முத்திரையை உடைக்கும் போது சிவப்பு குதிரை மேல் ஏறி வருகிறவன், அதாவது சங்கார தூதன் போல் ஜனங்களை சாகரித்துக் கொண்டு வருகிறான். கருப்பு குதிரை, மங்கின குதிரை, இப்படியாய் 4 முத்திரைகளை அதாவது ஆண்டவர் உடைத்தார், ஆட்டுக்குட்டியானவர். 5வது முத்திரையை உடைக்கும் போது பூமியில என்ன சம்பவங்கள் நடந்தது என்று பார்த்தோம். 6வது முத்திரையை உடைக்கும் போது, அதாவது இயற்கை சம்பந்தப்பட்ட காரியங்கள், அதாவது உஷ்ணம் பெருகி அக்னியாய் கந்தகமாய் வந்து ஜனங்கள் எல்லாம் மலைகளிலும் குகைகளிலும் ஓடி போய் உழைந்து கொண்டார்கள். தேவன் நோக்கி, ஆட்டுக்குட்டியார் நோக்கி, எங்களை தப்புவீங்க என்று கேட்டார்கள். 6 முத்திரைகள் உடைக்கப்பட்ட மீதி எத்தனை முத்திரை இருக்கிறது? ஒரே ஒரு முத்திரை தான் இருக்கிறது. 7வது முத்திரை உடைக்கும் போது என்ன சம்பவங்கள் நடக்கும் என்று அதனை பார்க்க போகிறோம். ஆனால் இந்த 7வது முத்திரையை உடைக்கிறதுக்கு முன்பாக இந்த 7வது அதிகாரத்திலே என்ன சம்பவங்கள் நடக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் அநேக கிறிஸ்தவர்கள் எனக்கு தான் இதிலே பங்கு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
2 இடத்திலே 1,44,000 பேர் என்று சொல்லப்படுகிற இந்த அதிகாரத்திலே அதில் நாங்கள் தான் இருப்போம் என்று சில சபை ஊழியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, நிதானத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவர் அடினோடு கூட இருந்து இந்த வார்த்தைகளை அழகாய் பேசப் போகிறார். அநேகருக்கு இந்த வார்த்தைகள் புரிந்து இந்த வார்த்தைகளை கேட்டு அதன் பிரகாரம் நடக்கப் போகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லமா? பூமியில நடக்க போகிற சம்பவங்களை குறித்தும் பரலோகத்தில் நடக்க போகிற சம்பவங்களை குறித்தும் இந்த 7வது அதிகாரத்திலே பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 1வது வசனத்திலே. அப்படி இல்லைங்க, இவைகளுக்கு பின்பு என்ன சொல்லப்படுகிறது? இவைகளுக்கு பின்பு என்று சொன்னால் 7 முத்திரைகள் உடைக்கப்பட்ட இவைகளுக்கு பின்பு என்று சொல்லப்படுகிறது. வாசிப்போம். பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. 4 தூதர்கள் பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது மரத்தின் மேலாவது காற்று அடிக்காதபடி பூமி 4 திசைகளிலும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசைகளிலும் அந்த காற்றை பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆமென் சொல்லமா? ஆட்டுக்குட்டியானவர் இயற்கை சம்பவங்களை குறித்து அந்த நியாயம் தீர்த்து கொண்டு வரும்போது இடைவேளை கொஞ்சம் நிறுத்தப்படுகிறது. இந்த 4 தூதர்கள் 4 திசைகளிலும் அந்த காற்றை பிடித்துக் கொண்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது. அதற்காக தான் அந்த இடைவேளை கொடுக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பூமியிலே இயற்கை சம்பந்தப்பட்ட காரியத்திலே, அதாவது அண்டி கிறிஸ்துவின் காலத்திலே நடக்க போகிற சம்பவங்களை குறித்து, அதாவது 6 நெற்றிலாவது வலது கருத்திலாவது அவன் குற்றுவான். எப்போது என்றால் அந்த 7 வருடம் ஆரம்பத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை அவன் செய்வான். செய்தாதான் பூமியிலே இருக்கிற ஜனங்கள் அவனுக்கு கீழ்ப்படிய முடியும். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. ஆனால் பயங்கரமான சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்திலே அண்டி கிறிஸ்து இந்த 3 குற்ற அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எதற்காக இந்த இடைவேளை என்றால் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் அந்த காற்றை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் கீழே 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோளுடைய வேறொரு தூதன் சூரியன் உதைக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை
தேவனுடைய வேறொரு தூதன் சூரியன் உதைக்கும் திசையில் இருந்து அவன் ஏறி வருகிறான். அவன் பூமியின் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்று அந்த 4 தூதர்களையும் நோக்கி 3வது வசனம் வாசிப்போம். நாம் நன்றாக கவனிக்கணும். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு திருமளவும் பூமியும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். ஒரு ஆமீன் சொல்லமாம். அல்லேலூயா. இந்த இடத்துல ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் யார்? அதாவது ஆண்டவர் இயேசு மேகத்தின் மேல் வந்து சபையை எடுத்துக்கொண்ட பிறகு இந்த பூமியிலே அதாவது சபை இருக்காது, எந்த இடத்திலும் ஆராதனை இருக்காது, எந்த இடத்திலும் ஊழியக்காரர்களும் இருக்க மாட்டார்கள். ஆனால் தேவனுடைய முத்திரையை அவர்கள் நெற்றில் போடும்படியாக ஊழியக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட தூதன் வந்து, அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மானம் பூமியின் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு யாருக்கு சொல்லுகிறார்கள்? அந்த 4 தூதர்களுக்கும். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாக. என்றைக்கு ஆண்டவர் சபையாரை எடுத்துக்கொண்டாரோ அன்றைக்கு, அதாவது தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பெயர் என்று சொன்னால், ஒன்று தேவ புத்திரர்கள், அடுத்தது மணவாட்டிகள். மணவாட்டி இந்த இடத்துல இல்லை, தேவ புத்திரர் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைக்கு தான் தேவ தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மறுபடியும் சொல்லுகிறேன், கேளுங்க. தேவ புத்திரர் 2 காரியங்கள். இயேசு கிறிஸ்து சபையை என்றைக்கு எடுத்துக்கொண்டாரோ அந்த நாளிலே சபை இருக்காது, ஊழியக்காரர்கள் இருக்க மாட்டார்கள், எங்குமே ஆராதனை நடக்காது. காரணம் அண்டி கிறிஸ்து, அதாவது தேசத்தை, அதாவது இயற்கை சம்பவம் மூலமாய் உலகத்தை நியாயத்திற்கிற நேரத்திலே 4 தூதர்கள் 4 திசைகளின் காற்றை பிடித்துக் கொண்டிருக்கும் போது சூரியனிலிருந்து ஏறி வருகிற ஒரு தூதன், அவனுக்கு பலத்த அதிகாரம் கொடுக்கப்பட்டபடினால், அதாவது 4 தூதர்களை பார்த்து மகா சத்தமாய் கூப்பிட்டு, உங்கள் கையை எடுத்தால் இருக்கிற ஜனங்கள் மடிந்து போய்விடுவார்கள். தேவனுடைய ஊழியக்காரர்களின் நெற்றிலே தேவனுடைய முத்திரையை போட வேண்டும் என்று சத்தமாய் கூப்பிட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் அந்த காற்றை பிடிங்கள் என்று சொல்ல ஒரு கேட்டோம். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இதற்குதான் இங்கே ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறது என்றால் 2 வார்த்தைகள் இதற்கு அர்த்தம். ஒன்று, அன்றைக்கு அண்டி கிறிஸ்து காலத்திலே ஊழியக்காரர் இல்லை, தேவ புத்திரர்கள். இவர்கள் யார்? இவர்கள் யார்? வாசிப்போம் 4வது வசனத்தை. முத்திரை போடப்பட்ட தொகையை சொல்ல கேட்டு இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் யார்? மணவாட்டி அல்ல. இவர்கள் யார்?
இவர்கள் யார்? ஊழியக்காரரும் அல்ல, இவர்கள் தேவ புத்திரர்கள், இஸ்ரவேல் கோத்திரங்கள். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து மேகத்தின் மேல் வரும்போது உலகம் முழுவதும் இருக்கிற உண்மையாயிருக்கிற மனவாட்டிகளை எடுத்துக் கொள்வார், சபையாரை எடுத்துக் கொள்வார். ஆனால் இஸ்ரவேல் தேசத்திலே மாத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களையும் எடுத்துக் கொள்ள மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. காரணம் என்னவென்றால், தேவ தீர்க்க தரிசன வார்த்தையின் பிரகாரம் எருசலேமில் நடக்கக்கூடிய காரியங்களுக்காக இஸ்ரவேல் தேசத்தின் மக்களை இயேசு கிறிஸ்து மேகத்தின் மேல் வரும்போது எடுத்துக்கொள்ள மாட்டார். அவர்களை தான் தேவன் தெரிந்து கொண்டு தேவனுடைய முத்திரையை நெற்றில போடத்தக்கதாக இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு, 12 கோத்திரங்களுக்கு தேவனுடைய முத்திரையை போடுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப ஷார்ட்டா வாசிக்கிறேன், கவனிக்கணும். யூதா கோத்திரம் 12,000 பேர். ரூபன் கோத்திரம் 12,000 பேர். காத் கோத்திரம் 12,000 பேர். ஆசர் கோத்திரம் 12,000 பேர். நப்தலி கோத்திரம் 12,000 பேர். மனாசே கோத்திரம் 12,000 பேர். சிமியோன் கோத்திரம் 12,000 பேர். லேவி கோத்திரம் 12,000 பேர். இச்சகர் கோத்திரம் 12,000 பேர். செபுலோன் கோத்திரம் 12,000 பேர். யோசேப்பு கோத்திரம் 12,000 பேர். பெஞ்சமின் கோத்திரம் 12,000 பேர். ஆக மொத்தம் 1,44,000 பேர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் இதுல ஒரு மறைப்பொருளாக அந்த இடத்திலே இருக்கிறது. 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும் ஒரு கோத்திரம் இதுல இல்லை. வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார். ஈசாக்கு யாக்கோப்பை பெற்றார். யாக்கோப்பு 12 கோத்திரங்களை பெற்றெடுத்தார். முதல் கோத்திரம் எது என்றால் ரூபன் தான் பெரிய மூத்த மகனாய் இருக்கிறார். ஆனால் இந்த இடத்திலே யூதா கோத்திரம், அதுக்கடுத்துதான் ரூபன் கோத்திரம், அதுக்கடுத்துதான் காத் கோத்திரம், அதுக்கடுத்துதான் ஆசர் கோத்திரம், அதுக்கடுத்துதான் நப்தலி கோத்திரம். மனாசே இந்த இடத்துல இருக்கிறது என்றால் இந்த இடத்துல தான் கோத்திரம் வர வேண்டியது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தான் கோத்திரம் வெளிப்படுகிற விசேஷத்துல ஏன் இங்க வரவில்லை? இந்த மனாசே யார்? யாக்கோப்பு பெற்றெடுத்த இந்த மனாசே 2 பிள்ளைகள் அவருக்கு, யாக்கோப்புக்கு, யோசேப்புக்கு பெற்றெடுத்த 2 பிள்ளைகள். ஒன்று எப்ராயிம், இன்னொன்று மனாசே. ஒரு ஆமென் சொல்லமா? இந்த எப்ராயிம் அதாவது சந்ததி பெரிய சந்ததியாக காணப்படுகிறது. ஆனால் 12 கோத்திரங்கள் இந்த இடத்துல இருக்கிறது. ஆனால் ஒரு கோத்திரம் இந்த இடத்துல பேர் எழுதப்படவில்லை. காரணம் என்ன? இந்த தான் கோத்திரம் வருகிற இடத்திலே இந்த மனாசே எப்படி கோத்திரமாக எண்ணப்பட முடியும்? ஆமென் சொல்லலாமா? ஆவியானவர் எழுதுகிறார் என்றால் அதை தவறாக எழுத முடியுமா? இல்லை, சரியாக தான் ஆவியானவர் எழுதுவார். 12 கோத்திரங்களுக்கு தேர்ந்தெடுத்து 12,000 ஜனங்களை தேவனுடைய முத்திரையை அவர் போடுகிறார் என்றால் தேசத்திலிருந்து அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு தேவன் அவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை.
12 கோத்திரங்கள் சரியாக இருக்கிறது. இதை வாசிக்கிறவர்கள், ஊழியக்காரர்கள் தெளிவாக வாசிக்க வேண்டும். கடந்த நாட்களில் கூட, கடந்த மாசத்தில் கூட ஒருவர் இதை குறித்து அதாவது வார்த்தையை பேசினார், கேட்டேன். ஆனால் அழகாய் 12 கோத்திரத்தை சொல்லிக் கொண்டு வந்து விட்டார். ஆனால் அங்க என்ன ரகசியம் இருக்கிறது என்று அவர்களுக்கு அந்த நாணம் இல்லாமல் போகிறது. வாசிக்கணும், தெளிவாய் வாசிக்கணும். இந்த இடத்துல தான் கோத்திரத்திலேயே அவர்தான் பெரிய கோத்திரமாய் இருக்கிறபடினால் ஏன் இந்த இடத்திலே அவன் வரவில்லை? ஒரு ஆமென் சொல்லு, ஒரு ஆமென் சொல்லு. அல்லேலூயா. வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். நியாயாதிபதிகள் 18:30. வாசிக்கலாம். அப்பொழுது தான் புத்திரர் அந்த சொரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொண்டார்கள். அப்போது தான் புத்திரர் அந்த சொரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொண்டார்கள். மனாசேயின் குமாரனாகிய கெர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரரும் அந்த தேசத்தார் சிறைப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்தாருக்கு ஆசாரியராய் இருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. தான் இங்க என்ன பண்ணா? ஆண்டவர் இயேசு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது கானான் தேசத்தை இயேசுவிடத்தில் சொல்லி அவர்களுக்கு சரியாய் பங்கிட்டு கொடுக்கும்படியாய் கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொன்னதை யோசுவா செய்தார். இந்த தான் கோத்திரம் மட்டும் இயேசுவிடத்தில் வந்து, நீங்க எனக்கு கொடுத்தது குறைவாக கொடுத்து விட்டீர்கள், எனக்கு மீண்டுமாய் கொடுங்கள் என்று கேட்டார். கர்த்தர் சொன்னதை நான் சரியாக செய்திருக்கிறேன், இதற்கு மேல் உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொன்னார். அப்போதுதான் நான் போய் பக்கத்து ஊரை அடித்து நொறுக்கி அதை பிடித்துக் கொள்ளுவா என்று கேட்டான். அது உன் பாடு என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. அவன் பக்கத்து ஊரிலே போய் அந்த லாயிஸ் என்று பட்டணத்தை பிடித்து அந்த பட்டணத்துக்கும் தான் கோத்திரம் என்று பெயரிட்டான். அது மாத்திரமல்ல, மீகா வீட்டுக்குள் போய் அங்க இருக்கிற சுரபங்களையும் அங்க இருக்கிற விக்கிரகத்தையும் அங்க இருக்கிற ஆசாரிகளையும் கொண்டு வந்து தனக்கு ஆசாரிகளா இருக்க வேண்டும் என்று அந்த விக்கிரகத்தை அவன் வழிநடத்தி கொண்டு வந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதற்காக தான் என் அன்பு பிள்ளைகளே, தான் கோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வரவில்லை. தேவனுடைய முத்திரையை குத்த முடியாமல் போய்விட்டது. என் அன்பு பிள்ளைகளே, நாம் இந்த காலத்திலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய முத்திரையை குத்திருக்கிற நீங்கள் அந்த முத்திரையை குலைச்சலாக்காதபடிக்கு உண்மையாய் தேவ சமூகத்திலே வாழ வேண்டும். இவ்வளவு நாட்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வாழ்ந்ததை காட்டிலும் இனி வருகிற காலத்திலே இயேசுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அப்பதான் அந்த பரலோக ராஜ்யம். ஒரு ஆமென் சொல்லுங்க. 12 கோத்திரத்திலிருந்து கர்த்தர் ஒரு முக்கியமான கோத்திரத்தை எடுத்து தள்ளி விடுகிறார் என்றால்
இந்த 12 கோத்திரத்துக்குள் ஒரு கோத்திரத்தை எடுத்து தள்ளிவிட்டு இன்னொரு கோத்திரத்தை அந்த இடத்துல வைக்கிறார் என்றால் காரணம் என்ன? இந்த மனாசே எப்படி வந்தார்? வாசிக்கலாம். 48வது ஆதியாகமம் 3-5 வசனம் வரையிலும் வாசிக்கலாம். 48:3 ஆதியாகமம். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, நன்றாக கவனிக்கணும். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமுள்ள தேவன் கானான் தேசத்திலிருந்து லூஸ் என்னும் இடத்திலே எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பலுகும் பெருகும் பண்ணியில்லை, பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோட கூட சொன்னார். நன்றாக கவனிக்கணும். இங்கதான், நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வர முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன், சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிம், மனாசேயும் என்னுடைய குமாரர்கள் என்று யாக்கோபு சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் தேவன் முத்திரையை உடையவர்களாய் 12 கோத்திரத்திலிருந்து தான் கோத்திரத்தை எடுத்து தள்ளிவிட்டு யோசேப்புடைய மனாசேயின் கோத்திரத்தை தன் கோத்திரமாக கர்த்தர் எண்ணி இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? தேவ ரகசியங்கள், தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் எப்படி நிறைவேறுகிறது பாருங்க. இன்றைக்கு தேவனுக்கு பயந்து நடக்கிற ஊழியக்காரனே, ஒருவேளை நீ பயப்படாமல் காணப்பட்டால் இன்றைக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு அல்லது வாசித்து தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தால் உனக்கு நிச்சயம் பரலோகம். இல்லை என்றால் தானை எப்படி தள்ளினாரோ உன்னையும் தள்ளுவார். விசுவாசிகளே, தேவனுக்கு பயந்து நடந்தால் தேவனுடைய முத்திரை உன் நெற்றிலே இருக்கும். இல்லை என்றால் தானை எப்படி தள்ளினாரோ அப்படியாய் உன்னையும் தள்ளுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை யூடியூப் மூலமாக கேட்க போகிற ஜனங்களே, பயந்து நடுங்கி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இந்த கடைசி காலத்திலே உண்மையாய் சமுதாயத்திலே வாழ்ந்தால் தேவனுடைய முத்திரை உன் நெற்றிலே தெளிவாய் நிலையாய் காணப்படும். இல்லை என்றால் தானை தள்ளினது போலே கர்த்தர் உன்னை தள்ளிடுவார். இந்த கடைசி காலத்தில் உன்னை எச்சரித்து இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் உனக்கு நலமாய் இருக்கும். கீழ்ப்படியா விட்டால் அந்த மகிமையை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உனக்கு வரும். ஆமென். ஹல்லேலூயா. இவர்களைத்தான் 12 கோத்திரங்களிலிருந்து 12,000 பேரை தெரிந்து கொண்டு 1,44,000 பேர் ஊழியக்காரர்கள் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்றால் ஊழியக்காரர்கள் அல்ல, தேவனுடைய புத்திரர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை தவறாய் புரிந்து கொண்டு ஊழியக்காரர்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்திலே 14வது அதிகாரத்திலையும் இந்த ஊழியக்காரை அவரை ஜாயின் பண்ணுகிறார்களே. இதுல இருக்கிற 1,44,000 பேர் இந்த 7வது அதிகாரத்திலே இது யார் என்றால் யூதர், இஸ்ரவேலர். இவர்கள் ஊழியக்காரர் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. இவர்கள் கிறிஸ்துவும் அல்ல, பரிசுத்த யூத ஜனங்கள், தேவ புத்திரர்கள். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. இவர்கள் ஊழியக்காரர்கள். இதை வைத்துதான் அங்கேயும்
14வது அதிகாரத்திலே ஊழியக்காரர்கள் என்று தன்னை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். 14வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம், வாசிப்போம். ஒன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு நான் பார்த்தபோது சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். நன்றாக கவனிக்கணும், மறுபடியும் வாசிக்கிறேன். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஆமென் சொல்லமா? 2வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லாமலும் பெருவெள்ளம் இரைச்சலை போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரன் சுரமண்டங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு அழகாய் சொல்லப்படுகிறது. அதாவது பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தாங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெல்லும் இரைச்சலை போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தாங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. ஒரு ஆமென். கீழே 3வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேராய் இல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பூமியிலிருந்து 144,000 பேரை தெரிந்து கொண்டு தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட 144,000 பேர்களாய் இல்லாமல் வேற ஒருவரும் அதை கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. இவர்கள் யார்? இவர்கள் யார்? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று என் அன்பு பிள்ளைகளே, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவனுக்காக இவர்கள் வாழ்ந்து தேவன் இந்த பூமியிலே இவர்களை 144,000 பேரை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். எப்படி தெரிந்து கொள்ளுகிறார்? 4வது வசனத்தை வாசிக்கலாமா? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள். அப்படியே இருங்க. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. என் அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஆவிக்குரிய வார்த்தை. இந்த வார்த்தை ஆவிக்குரிய வார்த்தை. என்ன வார்த்தை? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. ஆனா எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள இந்த வார்த்தைகளை எப்படி அறிந்து கொள்ளுகிறார்கள் என்றால், இவர்கள் திருமணம் ஆகாதவர்கள், ஸ்திரீயின் கரைப்படாதவர்கள் என்று அறிந்து கொண்டு வார்த்தைகளை பேசுகிறார்கள். இவர்கள்
இப்படிதான் இந்த பூமியில பேசுகிறார்கள். ஆனால் இது ஆவிக்குரிய வார்த்தைகளாய் இருக்கிறபடினால் எப்படி இந்த ஆவிக்குரிய வார்த்தைகள் என்றால், தான் கோத்திரத்தார் விக்கிரகத்தையும் சுரூபங்களையும் தனக்கு ஏற்படுத்தி கொண்டு, அதாவது கரைப்பட்டு போனதுனாலே, தேவனுடைய முத்திரையை குத்தாமல் போனதுனாலே, இவர்கள் பூமியிலே இப்படிப்பட்ட விக்கிரகத்தையும் இப்படிப்பட்ட சுரூபங்களையும் அதை வணங்காமல், அதற்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தன்னை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாகவும் உத்தமனாகவும் தன்னை தாழ்த்தி, இவர்கள் 1,44,000 பேரை பூமியிலே தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை அநேகர் என்ன நினைச்சுக்கிறாங்க என்றால், இன்றைய காலகட்டத்திலே திருமணத்தை பண்ணாமல் இருக்கிறார்கள். அநேகர் ஊழியர்கள் இன்றைக்கு திருமணம் பண்ணாமல் இருக்கிறார்கள். எதற்காக? 1,44,000 பேர்கள் நான் தான் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு திருமணத்தை செய்யாமல் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அது தவறு. அந்த அர்த்தம் இல்லை. இது ஆவிக்குரிய வார்த்தைகள். கரை திரைப்படாதவர்கள் என்றால் விக்கிரகத்தின் சம்பந்தப்பட்ட, சுரூபத்தை சம்பந்தப்பட்ட, தான் கோத்திரத்தை எப்படி தள்ளினாரோ, தேவனுக்கு முன்பாக இவர்கள் உண்மையாய் காணப்பட்டபடினால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஆவிக்குரிய வார்த்தைகளாய் காணப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. மீது இருக்கிற வசனத்தை வாசிக்கலாம். 4வது வசனம். கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் சரி, அவரை பின்னாலே போனவர்கள். ராமன் சொல்லுங்க. தன் தகப்பனையும் தாயும் விட்டுவிட்டு, மனைவியும் பிள்ளைகளையும் விட்டுவிட்டு, கூட பிறந்த சகோதரிகளை விட்டுவிட்டு, எல்லா உறவினர்களும் விட்டுவிட்டு, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு பின்னாலே சென்றவர்களுக்கு தான் என்ன சொல்லப்படுகிறது? அதாவது ஆட்டுக்குட்டியானவருக்கு முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 1,44,000 பேர் 12 கோத்திரத்திலிருந்து தேவ முத்திரையை அவர் நெற்றிலே கொடுக்கிறார். அவர்கள் ஊழியக்காரர்கள், தேவனுடைய புத்திரர்கள். இங்கு சொல்லப்படுகிறது ஊழியக்காரர்கள். அந்த காலத்திலே 12 ஊழியர்கள் இருந்தார்கள். ஒருவன், அதாவது இயேசு விட்டு ஓடி போய்விட்டான். 11 ஊழியர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல். இவர்கள் தேவனுக்கு முன்பாக தன்னை இயேசு கிறிஸ்துக்கு பின்னாலே தன் சிலுவையை சுமந்து கொண்டு தன் குடும்பத்தையே வெறுத்து, எல்லாவற்றையும் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு போனார்கள். இவர்கள் யார்? முதற் பலனானவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. பேதுருவை போல நானும் மாற முடியாது. இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களும் மாற முடியாது. இந்த 1,44,000 பேர்ல வந்து உள்ள நுழையவும் முடியாது.
ஒரு ஆமென் சொல்லுங்க. அங்கே 1,44,000 பேர்ல யாரும் உள்ளே நுழைய முடியாது. தேவன் தெரிந்து கொண்ட இவர்கள் முதற் பலனானவர்கள். ஆனால் இன்றைக்கு தவறாய் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சகோதரர் வந்து என்னிடத்தில் சொன்னார், என்றைக்கு 1,44,000 பேர் சேர்கிறார்களோ அன்றைக்கு தான் இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னார். எவ்வளவு ஒரு தவறு! இவர்கள் யார்? தன்னை வெறுத்து இயேசு கிறிஸ்துக்கு பின்னாலே சென்றவர்கள். வேளாரை வீட்டிலே பேதுரு ஊழியர்கள் மற்ற ஜனங்கள் காத்து கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அல்லவா? பல பல பாஷைகள் பேசினார்கள் அல்லவா? பேதுரு எழுந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்போது 3000 பேர்கள் ஒரே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டார்கள் அல்லவா? அவர்களும் இதிலே இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் பின்னாலே வந்து அந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த 1,44,000 பேர்ல இருப்பார்கள். நீங்க இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களே இதிலே வந்து நுழைய முடியாது. இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளே இந்த 1,44,000 பேருக்குள்ளே நுழைய முடியாது. காரணம், என் அன்பு பிள்ளைகளே, இவர்கள் மனசிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனான மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இதில் ஆசைப்பட வேண்டாம். இதை நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம். ஸ்ரீயுடைய கரை அதாவது படாதவர்கள் என்று சொல்ல இருக்கிறது. ஆனால் இது ஆவிக்குரிய வார்த்தைகள். ரொம்ப நாணமாக இருக்க வேண்டும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்த 7வது அதிகாரத்திலே அது பரிசுத்த யூத ஜனங்களை 1,44,000 பேரை தெரிந்து கொண்டு தேவனுடைய முத்திரையை கொடுத்தார். இங்கே தன்னை வெறுத்து தகப்பனை தாயை வெறுத்து, மனைவி பிள்ளைகளை வெறுத்து, கூட பிறந்த சகோதரர்களை வெறுத்து, தன் குடும்பத்தை வெறுத்து, தன் ஆஸ்திகளை வெறுத்து, எல்லாவற்றையும் அதாவது ஆட்டுக்குட்டியானவர் எங்கு போனாலும் அவரை பின்பற்றுவர்கள் இவர்களே. இவர்கள் மனசிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொண்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதுல இந்த எக்கால துணி சுவிசேஷ சபையிலே முதற் பலனானவர் விசுவாசி. இந்த காலகட்டத்திலே யார் என்று சொன்னால் விசுவாசி. வந்திருக்கிற எஸ்தர் அம்மாவும் அவங்க மகள் லத்தாவும் தான் தேவன் தெரிந்து கொண்ட முதற் பலனானவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்றைக்கு சபை அதாவது தொடங்கினதோ அந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் இவர்கள் அதாவது விசுவாசியிலே இவர்கள்தான் முதற் பலனானவர்கள். எத்தனையோ பேர்கள் வந்தார்கள், ஞானஸ்தானம் கொடுத்தேன், ஆனால் அவர்கள் இன்றைக்கு இல்லை. இந்த குடும்பம் மாத்திரம்தான் முதற் பலனானவர்கள். யார் என்றால் இந்த சபைக்கு இவர்கள் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. ஒரு கர்ப்பிணி பெண்ணை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த முதல் கர்ப்பத்தை தரிக்கும் போது அவள் அந்த முதல் பிள்ளை பெற்றெடுக்க அவள் எவ்வளவு ஒரு அதாவது பத்திரப்படுத்துவா தெரியுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 12 பிள்ளை பெற்றெடுத்ததுக்கு காட்டிலும் அதன் முதல் கர்ப்பமானதை அவர்கள் அதாவது என்ன சொல்லுகிறது, முதற் பலனாக எண்ணப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
அப்படியா இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளிலே முதற் பலன் யார் என்றால் எஸ்தர் அம்மாவும் லதா சிஸ்டர் தான் முதல், அதாவது கர்த்தர் நாமத்துக்கு முதற் பலனாக இன்றைக்கு இந்த சபையிலே காணப்படுகிறார்கள். ஆமென். இதுல யாரு உள்ளே இந்த 1,44,000 பேர்ல நுழைய முடியாது. விசுவாசிகளிலே இவர்கள் முதற் பலனானவர்கள் தான் சொன்னேன். இந்த 1,44,000 பேருக்குள்ளே நுழைய முடியாது, இருக்கவும் முடியாது. தேவன் அதாவது 1ஆவது நூற்றாண்டிலேயே அவர்களை தெரிந்து கொண்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இருக்கலாம், இல்ல குறையாகவும் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. வேதமும் அப்படி சொல்லவில்லை. 1,44,000 பேரை முதல், அதாவது பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் என்று ஆணித்தரமாய் வசனம் சொல்லுகிறது. ஒரு ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது 7வது அதிகாரத்துக்கு வரலாம். பரலோகத்திலே நடக்க போகிற சம்பவங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 7வது அதிகாரத்துக்கு வந்துடலாம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. இதுதான் முக்கியம். 9வது வசனத்தை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகி ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பயங்கரமாய் காணப்படுகிற இந்த வார்த்தை. எண்ண முடியாத கூட்டங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க கண்டார். யார்? யோவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவர்கள் யார்? பரலோகத்தில் நடக்கிறது. இவர்கள் யார்? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஜனங்கள். ஆண்டவர் இயேசு மேகத்தின் மேல் வரும்போது சபையாரை எடுத்துக்கொண்ட பிறகு, மணவாட்டியை எடுத்துக்கொண்ட பிறகு கைவிடப்பட்டவர்கள் தான் இவர்கள். ஒரு ஆமென் சொல்லமா? அண்டி கிறிஸ்துவால் உபத்திரத்திலே மாட்டிக்கொண்டவர்கள் தான் இவர்கள். அல்லேலூயா. அன்றைக்கு இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டும் பின்மாற்றம் அடைந்து உலகத்தின் காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருந்து சரியாய் சபைக்கு வராதே, சரியாய் வேதத்தை வாசிக்காதே, ஜெபிக்காதே, சினிமா பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், சரியாக காணிக்கை தசம பாகத்தை கொடுக்காதவர்கள் எல்லாமே இவர்கள். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. சத்தியம் சொல்லுகிறது, உன் கண்ணுக்கு முன்பாக தீங்கான காரியத்தை ஒன்றையும் வைக்காதே என்று சொல்லப்படுகிறது. உன் தசமபாகத்தை சரியாக செலுத்து என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் தெய்வத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறபடினால், என் அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மணவாட்டி சபையாரை எடுத்துக்கொண்ட பிறகு பின்மாற்றம் அடைந்திருக்கிற ஜனங்கள் கைவிடப்பட்டு அண்டி கிறிஸ்துவின் உபத்திரவ காலத்திலே கொடுமையாய் இவர்கள், அதாவது வாழ்ந்து அடிப்பட்டு நொறுக்கப்பட்டு துன்பப்பட்டு ஆகாரம் கிடைக்காத, தண்ணீர் கிடைக்காத பல பாடுகள் பட்டு அண்டி கிறிஸ்துடைய முத்திரையை குத்தாமல் அவன் கையாலே மறித்த இவர்கள் தான் அவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு. யாரும் தங்கிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து வந்து போனதுக்கு பிறகு ஒருவேளை கைவிடப்பட்டால், கைவிடப்படக்கூடாது.
அப்படி கைவிடப்பட்டால் ஒரே வழிதான் இயேசு கிறிஸ்து கிட்ட போகணும்னா. என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? ஒரே வழி. என்ன வழி? அவனுடைய 3 ஆறை குத்த கூடாது. அவன் கையால செத்தாதான் இந்த இடத்துக்கு போக முடியும். யோவான் காண்கிறார். எப்படி காண்கிறார்? வாசிக்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரனிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோடுகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். வாசிப்போம் 13வது வசனத்தை. அப்பொழுது என்னை நோக்கி, நன்றாக கவனிக்கணும், சிங்காசனத்துக்கு முன்பாக 24 மூப்பர்கள், 4 ஜீவங்கள், கோடான கோடி தேவ தூதர்கள் அந்த இடத்திலே நிற்கிறார்கள். யோவானும் நின்று கொண்டிருக்கிறார். அந்த மூப்பர்களில் ஒருவன் எழும்பி என்ன சொல்லுகிறார்? என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். ஒரு மூப்பர் எழுந்து யோவான் இடத்தில் கேட்கிறார், இவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் என்று. அதற்கு யோவான் என்ன சொல்லுகிறார்? அதற்கு நான் 14வது வசனம், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்போது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியனுடைய ரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அண்டி கிறிஸ்து கிட்ட மாட்டி உபத்திரத்தில் பாடுபட்டு அவன் முத்திரையை குத்தாமல் 3 ஆறை குத்தாமல் அவன் கையால மறித்தவர்கள் தான் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால தொழுத்து வெளுத்தவர்கள் என்று மூப்பர் சொல்லுகிறார். 15வது வசனத்தை வாசிப்போம். ஆனப்படியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் விற்றிருக்கிறவர்கள் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். ஒரு வேலைக்காரர்களாகத்தான் இருக்க முடியும். தேவனுடைய ஆலயத்திலே இப்படிப்பட்ட திரளான கூட்டம் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இவர்கள் வேலை செய்கிறவர்களாகத்தான் இருக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லமா? பரலோகத்திலே எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஆண்டவர் சபையை எடுத்துக்கொள்ளும் போது அவர்கள் மனவாட்டி. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே 1,44,000 பேர் தேவனுடைய முத்திரையை குத்திருந்தவர்கள், அவர்கள் ஒரு இடத்தில் இருக்க முடியும். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தன்னை வெறுத்து, குடும்பத்தை வெறுத்து 1,44,000 பேர் முதல் பலனானவரை இயேசு கிறிஸ்து, அதாவது பரலோகத்திலே அவர்களை முதல் பலனாய் வைத்திருப்பார். மற்றவர்கள் திரளான கூட்டம் இவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு வேலைக்காரர்களாக இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு. பரலோகம் தான் போயிட்டாங்க, பரலோகம். ஆனால் இவர்கள் கலங்குகிறது, அழுகிறது. வாசிக்கலாம் அடுத்த வசனம் 16. இவர்கள் இனி பசியும் அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. ஆமென். உபத்திர காலத்தில் பயங்கரமான பாடுகள் பட்டார்கள். பசி தண்ணி கிடைக்காத வாழ்ந்தார்கள். அவனால் கொலை செய்யப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. இனி இவர்களுக்கு தாகமும் இருக்காது, உஷ்ணம் இருக்காது, வெயில் படாது. ஆனால் கடைசி வசனம் 17வது வசனம் என்ன சொல்லப்படுது? சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே
இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். இவங்களுடைய கண்ணீர் எதற்காக பரலோகத்தில் துடைக்கப்பட வேண்டும்? மனம் கசந்து திரளான கூட்டங்கள் தேம்பி 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 அழுகிறார்கள். எதற்காக அழுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவுக்கு நான் மனவாட்டியாக மாற முடியாமல் போய்விட்டதே என்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. என் அன்பு சகோதரே, ஊழியக்காரனே, விசுவாசி மக்களே, இயேசு கிறிஸ்துக்கு நீ மனவாட்டியாய் மாற வேண்டும் என்றால் இந்த பூமியில நீ சரியாய் காணப்பட்டால்தான் இயேசு கிறிஸ்து மேகத்தின் மேல் வரும்போது சபையை எடுத்துக் கொள்ளும் போது அன்றைக்கு மனவாட்டியாக மாற முடியும். எப்படி தன்னை வெறுத்து, குடும்பத்தை வெறுத்து, ஆஸ்தியை வெறுத்து, மனைவியை வெறுத்து, மகனை வெறுத்து 1,44,000 பேர் அதாவது முதல் பலனாக தெரிந்து கொண்ட அந்த மனவாட்டியை போல நீ மாற வேண்டும் என்றால் இந்த பூமியில நீ சரியாய் காணப்பட்டால் ஒழிய, இல்லை என்றால் சிங்காசனத்திற்கு முன்பாக பரலோகத்திற்கு தேவாலயத்தில் நீ வேலைக்காரனாக தான் இருக்க வேண்டும். காலம் முழுவதும் கண்ணீரோடு கூட தான் இருக்க வேண்டும். ஆனாலும் பரலோகத்துக்கு போயிட்டார்கள். ராமன் சொல்லுங்க, மனவாட்டியாக மாற முடியவில்லையே, மனவாட்டியாக மாற முடியவில்லையே. திரளான ஜனங்கள் தன்னை மனவாட்டியாக ஆக்கிக் கொள்ள முடியல என்று வேதனையோடு கதறிக்கொண்டிருந்த அந்த காட்சியை ஆட்டுக்குட்டியானவர் வந்து இவர்கள் கண்ணீரை துடைத்தார். ஆமென். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.